ஹலோ ஆல், எல்லோரும் வாங்க. இன்றைக்கி யா மொய்தீன் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது மட்டன் தம் பிரியாணி தான். நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு யா மொய்தீன் டேஸ்ட் மட்டன் பிரியாணி கிடச்சிரும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யா மொய்தீன் ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ரைஸை விட மட்டன் பீஸ் அதிகமாக தான் நம்ம போடணும். ஈக்குவலாக கூட கண்டிப்பாக போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 kg ரைஸ்க்கே 3/4 கிலோ மட்டன் போடணும். அப்போ தான் யா மொய்தீன் ஸ்டைலில் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு மட்டனை வேக போட்டுடலாம். நம்ம மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் குக்கரில் விசில் விடணும். மேக்ஸிமம் 8 விசில்ஸ் விடலாம். ரொம்ப எலசான ஆடாக இருந்ததுன்னா நீங்கள் 5 விசில்ஸ் விட்டுக்கலாம். எப்போதுமே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம அரிசியை ஊற வைக்கணும். அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்ஸ் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம். ரொம்ப நிறைய போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது, மீடியமாக போடணும். நான் இப்போ 3/4 கிலோ கறிக்கு 1/2 கிலோ ரைஸ் போட்டு தான் பண்ணுறேன். 4 பேர் இதை தாராளமாக சாப்பிடலாம். செகண்ட் டிப் என்னென்னா, வெங்காயம் தக்காளி எவ்வளோ மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மசாலா உங்களுக்கு நல்லா ஜெல்லாகி சூப்பராக வரும். அந்த அவுட்கம் நீங்கள் இந்த பிரியாணி வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ தின்னா உங்களால் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை இந்த பிரியாணி மசாலா நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் போட்டு அந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பிரியாணியில். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடணும். உப்பு போட்டால் வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ஒன்றோட ஒன்று எப்படி ஜெல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருந்தால் தான் நல்லா இந்த மாதிரி ஜெல்லாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் போடுறோம். இந்த பிரியாணிக்கு நான் வேறு எந்த கலருமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி தூளில் வர கலர் மட்டும்தான் இந்த பிரியாணியோட அவுட்கமில் வரப்போகுது. ஒன்ஸ் மிளகாத்தூள் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இதில் நம்ம புதினா ஆட் பண்ணணும். புதினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான புதினாவை நீங்கள் க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் கர்டும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஜெல்லாகி நல்லாவே குக் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். யா மொய்தீன் ஸ்டைல் பிரியாணிக்கு அவ்வளோவா கொத்தமல்லி ஆட் பண்ணக்கூடாது, சும்மா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே வீட்டில் செய்கிற பிரியாணிக்கும் ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா, நம்ம வீட்டிலன்றனால இருக்கிற எல்லா மசாலாவும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சுட்ருப்போம். அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. பிரியாணிக்கு பேசிக் மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தான் ரொம்ப முக்கியமான மசாலா. நீங்கள் இது வரைக்கும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு பிரியாணி பண்ணதில்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது போக மற்ற தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட ரேஷியோ என்னென்னா, 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தான் எப்போதுமே தம் போடுறதுக்கான மெஷர்மெண்ட்.
ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் மட்டும் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி வந்து இந்த அளவு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி போடணும். ஃபஸ்ட்டே அரிசி போட்டோன்னா தம் பிரியாணி நல்லா வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசி போட்டுடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட்னாலும். ஆனால் அதை தவிர மற்ற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அது எதுவுமே போட்டுறாதீங்க. கண்டிப்பாக பிரியாணியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒன்ஸ் ரைஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உடனே தான் கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டச்சே பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ கிளறணுமோ அப்போ நம்ம வந்து இப்போவே கிளறி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒன்ஸ் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா பிரியாணி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். எப்படின்னா தண்ணியும் ரைஸும் ஈக்குவலான ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய தோசைக்கல்லை ஃபுல் ஃப்ளேம் வச்சு அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச இந்த பிரியாணி எடுத்து இந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு மேலே வந்து ஒரு வெயிட் கொடுத்துட்டிங்கன்னா 20 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் சிம்லேயே இந்த பிரியாணி இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்டான யா மொய்தீன் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணியோட அவுட்கம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இதை சாப்பிட்ட உடனே யா மொய்தீன் பிரியாணி ஞாபகம் வருது, யார் யாருக்கெல்லாம் யா மொய்தீன் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது புது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் அது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் ரைத்தா, பிரிஞ்சால் எதனாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். முட்டை இருந்துச்சுனாலும் அடிதூளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.